பாகப்பிரிவினை விஷயத்திலே திருக்குர்ஆன் இப்படி சொல்கிறது, அதாவது 2 பெண்களுக்குரிய பங்கு ஒரு ஆணுக்கு உண்டு என்று சொல்கிறது. அப்படியானால் ஆணுக்கு கிடைப்பதில் பாதிதான் பெண்களுக்கா? இது என்ன அநியாயம் என்று ஒரு கேள்வி. இதற்கும் நம்முடைய பதில் என்னவென்று சொன்னால், இந்த ஆணுக்கு கிடைக்கிற பங்கில் பாதி பெண்ணுக்கு என்பது பாகப்பிரிவினை சட்டத்தினுடைய அனைத்து நிலைகளிலும் அல்ல. இஸ்லாமிய பாகப்பிரிவினை சட்டங்கள் என்பது பல நிலைகளை கொண்டது. அதிலே ஒரு 4 நிலைகளில் மட்டும்தான் ஆண் பெறுகிற பாகத்தில் பாதியை பெண் பெறுகிறார். ஒரு நிலை என்னவென்று சொன்னால், ஒரு கணவன் இறந்து போன கணவனுக்கு குழந்தைகள் இல்லை என்று சொன்னால், அந்த இறந்து போன கணவனுடைய சொத்திலிருந்து அவரது மனைவிக்கு கால் பாகம் கிடைக்கிறது, 25%. இதுவே மனைவி இறந்திருப்பாளையானால் அவளுக்கு குழந்தைகள் இல்லாத பட்சத்திலே அந்த மனைவியின் சொத்திலிருந்து கணவனுக்கு பாதி கிடைக்கிறது. இங்கே மனைவி இறந்திருந்தால் கணவனுக்கு பாதி, கணவன் இறந்திருந்தால் மனைவிக்கு கால் பாகம். இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஆணுடைய சொத்துல பாதிங்கிறத பார்க்கிறோம். இரண்டாவது நிலை என்னவென்று சொன்னால், ஒரு மகனோ மகளோ இறந்திருக்க அவர்களுக்கு வாரிசுகள் இல்லை, தாய் தந்தையர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இடத்திலே இறந்து போன மகன் அல்லது மகளுடைய அந்த சொத்திலிருந்து தாய்க்கு 3/1 பாகம் கிடைக்கிறது, தந்தைக்கு 3/2 பாகம் கிடைக்கிறது. இங்கே பெண்ணுக்கு ஆணுடைய பாகத்துல பாதி என்பது இந்த 2வது நிலையில் பார்க்கிறோம். மூன்றாவது, ஒரு தாயோ தந்தையோ இறந்து அவர்களுக்கு பிள்ளைகள் இருந்தால், அவர்களுக்கு மகனும் மகளும் இருந்தால், இங்கே இறந்து போனவருடைய சொத்திலே மகனுக்கு கிடைப்பதில் பாதிதான் பெண்ணுக்கு கிடைக்கும். இது 3வது நிலை. 4வது நிலை, ஒருவர் இறந்து விட்டார், அவருக்கு மூல வாரிசுகளும் இல்லை, கிளை வாரிசுகளும் இல்லை, பெற்றோரும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை, அவருக்கு சகோதர சகோதரிகள் உண்டு இறந்து போனவருக்கு. இந்த நிலையிலே இறந்தவருடைய சொத்திலிருந்து அவருடைய சகோதரர்களுக்கு கிடைக்கிற சொத்தில் பாதிதான் சகோதரிகளுக்கு கிடைக்கும். இந்த 4 நிலைகளில் மட்டுமே ஆண் பெறுகிற பாகத்திலிருந்து பாதியை பெண் பெறுகிறாள். ஆனால் இஸ்லாமிய பாகப்பிரிவினை சட்டத்திலே சுமார் 30 நிலைகள் இருக்கிறது. அந்த 30 நிலைகளில் ஆணுக்கு நிகரான பங்கை பெறுகிறாள். சில இடங்களில் ஆணை விட அதிகமாகவும் பெறுகிறார். சில இடங்களில் ஆண் வாரிசாகவே முடியாது, பெண் மாத்திரமே வாரிசாகிற நிலைகளும் இருக்கிறது. இது இஸ்லாமிய பாகப்பிரிவினை தவிர வேறு எதிலுமே நாம் பார்க்க முடியாத ஒன்று.